விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. சத்யா வாயில அந்த பேச்சு கேட்டு அடுத்த செகண்டே செத்து போன மாதிரி இருந்துச்சுடா. எவ்வளவு பெரிய நம்பிக்கை என் மேல வச்சிருக்கா. அது நான் இறக்கமே இல்லாம நாசமாக்கிட்டு இருக்கேன். இது தப்பு இல்லையாடா? தப்பே இல்லடா. நம்ம குடும்பம் நாசமா போகிறதுக்காகவா உண்மையை மறைச்சிட்டு இருக்க? நாம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தானே உண்மையை மறைக்கிற. இத பாரு, நீ உண்மையை சொன்ன என்ன ஆகும்? நீ உண்மையை மறைச்ச வேதனையில சத்யா ஏதா பண்ணிட்டா என்ன பண்ணுவ? சொல்லு. அதுக்காக எத்தனை நாள் தாண்டா மறைக்க முடியும்? மறைக்கணும், மறைச்சுதான் ஆகணும். மறைக்கிறதுல தப்பும் இல்ல, மறைக்கிறது கஷ்டமும் இல்ல. அங்க நீ காயத்ரியை குத்துனதுக்கு இருக்கிற ஒரே சாட்சி நான் மட்டும்தான். உன்னை காட்டி கொடுக்கறதுக்கு பதிலா நான் தண்டனையை ஏத்துப்பேன். அதனால நீ மட்டும் வெளியில சொல்லனா இந்த உண்மை இன்னைக்கும் வெளியில வரவே வராது. என்ன நம்புடா. டேய், வேற யாரும் சாட்சி இல்லைன்னு சொல்ற? வீடியோ ஆதாரமே இருக்கேடா. எவனோ ஒருத்தன் அந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு அந்த நந்தகுமார் மூலமா என்ன மிரட்டிட்டு இருக்கானே. அதுக்கு என்னடா செய்ய போறோம்? சரி, அதை வச்சு என்ன காட்டி கொடுத்துட்டா ஒரேடியா தண்டனை அனுபவிச்சிடலாம். டெய்லி பணம், நகை, கார்னு அனுப்பி என்ன கொண்டுகிட்டு இருக்கான்டா. சத்யா கிட்ட மறைக்கிற ஒவ்வொரு செகண்டும் எனக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நான் செத்துக்கிட்டு இருக்கேன்டா. டேய், நந்தகுமாரை வச்சு மிரட்டுறானா இல்ல அந்த நந்தகுமாரே மிரட்டுறானா? டேய், நேத்து நானும் இவனும் நந்தகுமார் தேடி பாருக்கு போனோம்டா. அப்ப நானும் பிரகாஷும் இந்த விஷயத்துல அவன் வெறும் கருவிதான்டா. அவனை ஆட்டி வைக்கிறதுக்கு யாருன்னு அவனுக்கு தெரியலடா. மறுபடியும் என்ன செய்யறதுன்னு தெரியாம நாங்க ரெண்டு பேரும் முடிச்சுட்டு இருக்கோம். அந்த நந்தகுமார் உண்மைதான் சொல்றானா? 10 அடி வாங்கினதுக்கு அப்புறம் அவன் போய் சொல்ல மாட்டான்னு தான் தோணுது. நகை வாங்கி அனுப்பியிருக்கான். கார் நல்லா இருக்குன்னு சொன்னியே, அது கூட அந்த நந்தகுமார் மூலமா யாரோ வாங்கி கொடுத்ததுதான். நகையை கட்டாயமா என் கையில திணிச்சா மாதிரி காரையும் கட்டாயமா என் கையில திணிச்சிட்டான். மொத்த பணத்தையும் செட்டில் பண்ணி காரை எனக்காக வாங்கி கொடுத்திருக்கான். நான் என்னடா செய்ய முடியும்? பிரகாஷ், உன் நிலைமை எனக்கு புரியுதுடா. அதுக்காக நீயே உண்மையை சொல்லி தண்டனை அனுபவிக்கிறேன்னு சொல்றது எந்த விதத்திலயும் நியாயம் இல்லடா. டேய், கார் வாங்கினதுல இருந்து சத்யா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்காடா. எவ்வளவு பொய் தாண்டா சொல்ல முடியும்? அவளோட ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாம நான் தவிச்ச தவிப்பு இருக்கே, என்னால சொல்ல முடியலடா. நம்பணும்டா. இதுல இருந்து வெளியில வந்துருவோம் நம்பணும். நம்பிக்கை இல்லாம வாழ்க்கையே இல்லடா. எப்படிடா நம்புறது? டிவில பார்த்தல, புது IPS அதிகாரிய காயத்ரியோட மிஸ்ஸிங் கேஸ விசாரிக்க கூட்டிட்டு வராங்க. அவங்க பெரிய பெரிய காம்ப்ளிகேட்டட் கேஸை எல்லாம் அசால்ட்டா முடிச்சவங்க. வரட்டுமே, பாத்துக்கலாம்டா. அப்படிலாம் குருட்டுத்தனமா என்னால இருக்க முடியாதுடா. அந்த ஆபீசர் விசாரிச்சு கொலை செஞ்சது நான் தானே கண்டுபிடிச்சிட்டா என்ன செய்ய முடியும்? அப்ப சத்யாவோட நிலைமை என்ன ஆகும் நினைச்சு பாருடா. அப்படி உண்மை தெரிஞ்ச சத்யாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நானும் உயிரோட இருக்க மாட்டேன். மடத்தனமா பேசாதடா. எனக்கு நம்பிக்கை இல்ல. வேணாண்டா. ஒரு போலீஸ் ஆபீசர் விசாரிச்சு உண்மை தெரியறதுக்கு முன்னாடி நானே போய் செஞ்சதை ஒத்துக்கிறேன். அட்லீஸ்ட் சத்யா கிட்டயாவது நான் உண்மையை சொல்லிடுறேன்டா. அவ என்ன தண்டனை வேணாலும் கொடுத்துட்டு போட்டுடா. தப்புடா. நீ யாரை நம்புறியோ இல்லையோ, என்னையும் இவனையும் நம்பு. உன் பக்கத்துல நாங்க இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. அந்த தொடப்பக்கட்டை அழிச்சதுக்கு உன்னை ஜெயிலுக்கு போக நாங்க விடவே மாட்டோம். ஆமாண்டா, நடந்தது பெரிய விபத்து. அதுக்கான பின் விளைவை நாம அனுபவிக்கிறோம்டா. அவ்வளவுதான்டா. அதுக்காக குற்றத்தை ஒத்துக்கிட்டு ஜெயில் போறேன்னு சொல்றது ரொம்ப தப்புடா. அதுக்கு நாங்க விடவே மாட்டோம்டா. டேய், யாராலையும் இது கண்டுபிடிக்க முடியாத நம்புவான்டா. உன் கையால அந்த காயத்ரியை கொல்ல வச்ச ஆண்டவன் நிச்சயம் அதுல இருந்து வெளில வரதுக்கு ஒரு வழியை வச்சிருப்பான். கடைசி வரைக்கும் நாம இதுல போராடுவோம்டா. நிச்சயம் தப்பிப்போம். டேய், இப்போ என்ன உன போன்ல மிரட்டுறவன் தானே உனக்கு பிரச்சனை? அவனை நம்ம கண்டுபிடிப்போம். அவனை கண்டுபிடிச்சு அந்த எவிடன்ஸ் அழிச்சிட்டா அதுக்கப்புறம் நம்ம எந்த பயமும் இல்லாம இருக்கலாம்லடா. ஆமாண்டா, அவங்ககிட்ட இருக்கிற அந்த சோர்ஸ் வீடியோவை அழிச்சிட்டா இந்த கேஸ்ல உனக்கு எதிராக எந்த ஆதாரமும் இருக்காது. முதல்ல அதை கண்டுபிடிப்போம். அதை அழிச்சதுக்கு அப்புறம் எந்த ஆபீசர் இருந்தாலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. டேய், அந்த காயத்ரி செத்தது உண்மைதான்டா. அவ பாடி கூட கிடைக்கல. பாடி இல்லாம ஒரு கேஸ் நிக்கவே நிக்காதுடா. ஒருவேளை அவ உயிரோட இருந்தா இவ்வளவு நாள் அவ சும்மா இருக்க மாட்டா. எந்த விதத்திலயும் நமக்கு ஆபத்தே இல்லடா. பார்,
எதுவும் நடக்காத மாதிரி நம்ம சும்மா இருப்போம். அந்த ஆபீசர் வரட்டும், அவளுக்கே அல்வா கொடுப்போம். உனக்காக உசுர கொடுக்க நாங்க 2 பேரும் இருக்கோம்டா. ஆ. ஆமாண்டா, எங்க 2 பேரையும் தாண்டி உன் யார் கை வைக்கிறான்னு பாத்துருவோம்டா. அப்படியே அந்த ஆபீசர் கண்டுபிடிச்சாலும் உன்னை நான் ஜெயிலுக்கு போக விட மாட்டேன்டா. உனக்கு பதிலா நான் ஜெயிலுக்கு போவேன்டா. டேய், நீ என்ன ஜெயில் போறது? என்னோட 2 பிள்ளைங்களும் நீங்க பாத்துக்கோங்க. நான் ஜெயிலுக்கு போறேன். என்ன நடந்தாலும் இப்ப தட்டிக்க போடக்கூடாதுடா, அதை மட்டும் உறுதி. ஐயா என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? நைட்டெல்லாம் புலம்பிட்டே இருந்தாருயா, தூங்கவே இல்லை. காலையில டிஃபன் சாப்பிட்டாரு, நர்ஸு கட்டு போட்டு போனதுக்கு அப்புறம் சின்னையா தூங்கிட்டு இருக்காரு. எல்லாம் போக போக சரியாயிடும். நைட்டெல்லாம் அந்த பொண்ணை நினைச்சு புலம்பிட்டே இருந்தாருங்கய்யா. நான் எவ்வளோ சொன்னேன் கேட்க மாட்டாருயா. கோட்டிக்கார பையன், கோட்டிக்கார பையன். இவனுக்கு அறிவு எங்க போச்சு? என்ன சொன்னாலும் அவன் மண்டையில ஏறவே மாட்டேங்குதே. ஐயா, முதல்ல இங்க இருந்து டிஸ்சார்ஜ் ஆகட்டும். மெல்ல மெல்ல பேசி நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம். இல்லல, 2 நாள்ல மனசு மாறாத பயலுக்கு 20 வருஷம் ஆனாலும் அவன் மனசு மாறாதுல. இதுக்கு வேற மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். வேற மாதிரினா? சென்னையில இருந்தாம்னா அந்த பொண்ணை பத்தியே நினைச்சுக்கிட்டு அவன் பின்னாடி தாம்ல சுத்துவான். இவன் மனசெல்லாம் நம்ம மாத்த முடியாது. பேசாம இவனை ஊருக்கு அனுப்பிச்சிருவான். ஐயா, அவனுக்கு இப்ப உடம்பு இருக்கிற நிலைமையில எப்படிங்கய்யா? என்னத்துல நிலைமை? வயித்துல தையல் போட்டிருக்க அம்பிட்டு தானே. ஆம்புலன்ஸ் ஒன்ன ஏற்பாடு பண்ணுவோம். அப்படியே பொத்துனாப்புல கொண்டு போய் தூத்துக்குடியில இறக்கிடுவோம். இன்னும் 2 வருஷத்துக்கு அவன் சென்னை பக்கம் வராம பாத்துக்கிட்டோம்னா இந்த காதெல்லாம் போன இடம் தெரியாம மறைஞ்சிடும். ஓ, நீங்க அந்த மாதிரி பிளான் பண்றீங்களா? உங்ககிட்ட சிக்கனா தானே. எப்படிங்கய்யா? அவ்வளோ தூரம் அவன் முரண்டு பிடிக்காம வருவானா? என்னல பெரிய விஷயம். நைட்டு 2 தூக்க மாத்திரையை கொடுத்து படுக்க போட்டுருவோம். ஆம்புலன்ஸ்ல ஏத்துனா விடியறதுக்குள்ள தூத்துக்குடியில இறக்கிடுவான். பயவுல விடிஞ்சு எந்திரிச்சா காலையில சென்னையை காணும்னு தவிப்பான். அதுக்கு இல்லைங்க. வா. குணா, மேல தூக்கு. சரிங்கய்யா. குணா, இப்போ உடம்பு எப்படி இருக்கு? வலி இருக்கால? பரவாயில்லப்பா. நீ ஏன் இப்படி அடம் பிடிக்கிற குணா? அந்த பொண்ணு உனக்கு வேணாம். அப்பா பேச்ச கேளு. அவர் நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரு. நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாரு. பெத்த அப்பா உனக்கு கெடுதல் நினைப்பாரா சொல்லு? இப்பதான்க்கா எனக்கு புரியுது. என்னல சொல்லுத? நான் யோசிச்சு பார்த்தேன்ப்பா. அஞ்சலியோட நீ எவ்வளவு பெரிய ஆளுன்னு புரியுதுப்பா. ஒன்றும் இல்லை, 3 பேரை அடிச்சு போட்டு என்னை காப்பாத்தினாலா, அதில் நான் லைட்டாக ஸ்லிப் ஆயிட்டேன்ப்பா. அப்படியா? உண்மையிலேயே நீ மனசு மாறிட்டியா? நெசமா நீ தான் பேசுறியால? என்னால நம்பவே முடியல. ஆமாப்பா, உன் பேச்சை கேட்கறதான் சரின்னு எனக்கு லேட்டாக தான் புரிஞ்சுது. அதுலேயும் உன் மனசில் எவ்வளோ பாசம் இருக்குன்னு எனக்கு இப்போதான்ப்பா புரியுது. இனிமே நான் உன் பேச்சை கேட்டு நடக்கிறேன்ப்பா. சூப்பர்ல. இப்பதான் நான் பெத்த சிங்கக்குட்டி மாதிரி பேசுற நீ. உன் கையில் சிங்கக்குட்டி சிக்காதுப்பா. அப்பா, உன்னை நான் ஏதாவது தப்பா பேசினா என்ன மன்னிச்சிருப்பா. இல்ல, பெத்தவங்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்கலாமா? நீ என் பேச்சை கேட்டு நடந்துகிட்டா மட்டும் போதில்ல, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்ல. நம்ம ஊர்ல ஒரு பெரிய மணல் கான்ட்ராக்டர் இருக்காருல்ல, அவரு பொண்ண உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட மாப்பிள்ளை கேட்டு வந்தாருல. எல்லாத்தையும் நான் பேசி முடிக்குதேன். ஹெலிகாப்டர்ல மாப்பிள்ளைய கொண்டு வந்து இறக்கி ஊரே அதிசயமா பாக்குற மாதிரி உன் கல்யாணத்தை நான் ஜாம் ஜாம் நடத்துறோம்ல. நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணுப்பா. நீ என்ன செஞ்சாலும் அது எனக்கு சந்தோஷம்தான். இதுதான்ல எனக்கு வேணும். இதைத்தாம்ல நான் உன்கிட்ட எதிர்பார்த்தேன். உன்னை எம்பிட்டு பெரிய ஆளாக்குதான்னு பாரு. சார், ரூம் மாத்தணும்னு சொன்னீங்கல்ல, 108வது நம்பர் ரூம் தான் இருக்கு. அந்த ரூமை நான் பார்க்கவே இல்லையே.
சார் நாங்க குடுக்கற ரூம்ல தான் நீங்க இருக்கணும். ஏலே என் புள்ள என்ன ஆசைப்படுதோ அந்த ரூமை தான் கொடுக்கணும், புரியுதா? அப்பா நான் போய் அந்த ரூமை பார்த்துட்டு வந்துடுறேன். ஏலே தம்பி கூட துணைக்கு போல. சரிங்க. அப்பா அவனை போய் காஃபி வாங்கிட்டு வர சொல்லு. ஏலே போயிட்டு வா. சரிங்க. இந்த பாருமா, பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு கூட்டு வரணும். சார் பாத்தியால பாசம் அம்புடி சீக்கிரமா விட்டு போயிடுமா என்ன? என்னதான் இருந்தாலும் அவன் என் புள்ளல. பட்டுன்னு அந்த பொண்ணு நினைப்புல இருந்து மாறிட்டா பார்த்தல. என்ன போனவன் என்ன காணோம்? இன்னுமா என் பையன் ரூமை பாத்துக்கிட்டு சார் இருக்கான்? அவர் அப்பவே ரூமை பார்த்துட்டு போயிட்டார் சார். ஐயோ அப்ப நான் அங்க பார்த்து சின்னையவா? என்னெல்லாம் சொல்லுத? ஐயா நான் காப்பி அங்க போனேன்ல, அப்ப பின்னாடி வழியா கருப்பு டிஷர்ட் போட்டு ஒருத்தர் போனாரியா, அது யாரோ நினைச்சிட்டு வந்துட்டேயா. போறத வேடிக்கை பார்த்துட்டு இங்க வந்து வாய் பேச ஆக்க கெட்ட கூட வாங்கல. டேய் சீக்கிரம் வாங்கடா, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? டேய் வந்துட்டோம்டா. ஏண்டா ஃபைனான்சர் கிட்ட தெளிவா பேசிட்டீங்களா? 1 கோடி ரூபாய் பணம் தரேன்னு சொல்லிட்டாரா? அப்பா ஏற்கனவே பணம் வாங்கிருக்கலப்பா, அதே ஃபைனான்ஸ் தான்ப்பா. நானே பேசிட்டேன்ப்பா, தாராளமா வாங்கன்னு சொல்லிட்டாரு. நம்ம வீட்டோட வேல்யூ அது மேல இருக்கிறதுனால நமக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கறதுல எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாருப்பா. பாத்துங்க, ரொம்ப பெரிய தொகை, வரப்ப ஜாக்கிரதையா கொண்டு நாங்க வாங்க. 3 பேர் இருக்கோம்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் ஜாகிரதையா இருக்கேன். பிரகாஷ், நான் வந்து ஏதாவது கையெழுத்து போடணுமா? அதெல்லாம் தேவையில்லப்பா. நீங்க ஏற்கனவே சைன் பண்ணிருக்கிறது போதுன்னு ஃபைனான்ஷியல் சொல்லிட்டாரு. சரிப்பா. மாமா நீங்க இப்பவே அவசரப்பட்டு பணத்தை வாங்குறீங்க, ஆபீஸ்ல இன்னும் அதெல்லாம் பாக்கல. பார்த்தாச்சுமா. பணம் கைக்கு வந்ததும் பிசினஸ் ஆரம்பிக்கணும், அவ்வளவுதான். சரிங்க மாமா. சரி சாமி கும்பிட்டு போங்கடா. சரிப்பா. நீங்க போற விஷயம் நல்லபடியா முடிஞ்சு சந்தோஷமா வரணும்ப்பா. ஆமா எனக்கும் கொடுமா. வரமா. சரிங்க வரமா. சரிப்பா. வரமா. அப்பா வரப்பா. சரிப்பா. வரப்பா. டேய் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம குடும்பம் இப்பதானே சந்தோஷமா இருக்கு. இதே சந்தோஷம் எப்பவுமே இருந்தா போதும்டா. டேய் அந்த நந்தகுமார் தான் ஃபோன் பண்றான். நல்ல விஷயத்துக்கு போறப்போ இந்த இழவு பிடிச்ச வேண்டாம் ஃபோன் பண்றான். டேய் அந்த பிளாக் மேன் ஏதோ தகவல் சொல்றான்னு நினைக்கிறேன்டா, எடுத்து பேசுறா. சரி ஸ்பீக்கர்ல போடுற போன. சார் முக்கியமான விஷயத்துக்காக போயிட்டு இருக்கோம், இந்த நேரத்துல பார்த்து ஃபோன் பண்றீங்க? சாரி பிரகாஷ், அந்த மர்மக்குரல் உங்ககிட்ட தகவல் சொல்ல சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. என்ன சார் விஷயம்? உங்க அண்ணனுங்க 2 பேரும் ஏதோ பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பிசினஸ் பண்ண போறதா முடிவு எடுத்திருக்காங்களாமே. எப்படி சார் இந்த விஷயம் அவனுக்கு தெரியும்? தெரியலப்பா, அந்த மர்மக்குரல் ஃபோன் பண்ணி அவங்க ஆரம்பிக்க போற பிசினஸுக்கு ஃபைனான்ஸ் ஏற்பாடு பண்ணி கொடுக்க போறதா சொல்லிட்டு இருக்கான். நீங்க நிஜமாவே ஃபைனான்ஸ் செட்டு பணம் வாங்க தான் போயிட்டு இருக்கீங்களா? ஆமா சார். நீங்க வழக்கமா வாங்குற ஃபைனான்ஸ் செட்ட போக வேண்டாமா? அந்த மர்ம குரலு வேற ஒரு ஃபைனான்ஸ் செட்ட உங்களை போக சொல்றான். அவர்கிட்ட மட்டும்தான் நீங்க போகணுமா? அவன் சொல்ற ஃபைனான்ஸ்ல ரவின்னு ஒரு ஆள் இருக்காராம். அவர்கிட்ட போய் நீங்க பிரகாஷ்னு சொன்னா போதும், அவரு 1 கோடி ரூபாய் கொடுப்பாராம். என்ன சார் இது? அவன்கிட்ட நாங்க ஏன் போய் பணம் வாங்கணும்? எங்க வீடு இருக்கு, அதை வச்சு நாங்க பணம் வாங்க போறோம். அவன் சொல்ற ஆள்கிட்ட நாங்க எதுக்காக கடன் வாங்கணும்? ஐயோ பிரகாஷ், அது கடன் இல்லப்பா, இனாம், ஃப்ரீ, இலவசம். என்னது 1 கோடி ரூபாய் ஃப்ரீயா? ஆமாங்க, அந்த பணத்தை வச்சுட்டு நீங்க பிசினஸ் பண்ணுங்கன்னு அந்த மர்ம குரல் சொல்றான். எதுக்கு எங்களை இவ்வளவு சித்திரவதை பண்றான்? ஏற்கனவே வாங்கின பொருளை மறைக்க படாத பாடுபடுறோம், இதுல இந்த 1 கோடி வேறயா? அதெல்லாம் எங்களுக்கு வேணாம்னு சொல்லிடுங்க. பணத்தை நீங்க வாங்கிக்கலனா அவன் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டான். அது உங்களுக்கே தெரியும். சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். அந்த ஃபைனான்சியரோட அட்ரஸை நான் மெசேஜ் பண்றேன். அதுக்கு மேல உங்க இஷ்டம். வச்சிடுறேன். டேய் என்ன பண்றது? டேய் இப்ப என்ன பண்றது? டேய் அவன் அவசரப்பட்டு எதிர்க்கிறது முட்டாள்தனம்.
அந்த சோர்ஸ் வீடியோ அவங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால இப்போதைக்கு அவன் சொல்ற மாதிரி செய்வோம். பேசாம அவன் சொல்ற அட்ரஸ்க்கே போவோம்டா. எனக்கு என்னவோ இதெல்லாம் பிடிக்கலடா. டேய், எல்லாம் அவனை கண்டுபிடிச்சு அந்த சோர்ஸ் வீடியோ கைப்பற்ற வரைக்கும் தானே. கொஞ்சம் பொறுமையாடுறா. அந்த அட்ரஸ் சொல்லு. அஞ்சலி 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 கொஞ்சம் நில்லு அஞ்சலி. அஞ்சலி அஞ்சலி நில்லு. அஞ்சலி தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. மேல கைய வச்சா அப்புறம் செருப்பதான் கையில எடுப்பேன். அடி அஞ்சலி, செருப்பால் அடி, தொடப்பத்தால் அடி. என் பாவம் எதால அடிச்சா போகுமோ அதால அடி அஞ்சலி. ஆனா மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல அஞ்சலி. எதுக்குடா நான் உன்னை மன்னிக்கணும்? நீ ஒரு கேடு கட்டவன், அயோக்கிய. உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்த. என் அம்மா அக்காக்கு அப்புறம் உன்னை தாண்டா நம்புன, மனசார நம்புன. பழி வாங்குறதுக்கு உனக்கு உங்க ஒப்பனுக்கும் பொண்ணுங்க மனசுதான் கிடைச்சுதா? படுபாவீங்க. நீயும் உங்க ஒப்பனும் சத்தியமா விளங்கவே மாட்டீங்க. நிச்சயமா விளங்க மாட்டோம். நாசமா தான் போறோம். நான் எப்படிப்பட்ட அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு இப்பதான் அஞ்சலி புரியுது. நான் உங்க அக்காவை பழி வாங்குறதுக்காக உன்னை கெடுக்க நினைச்சது உண்மைதான். ஆனா இப்போ உன் முன்னால் நிக்கிறது பழைய குணம் இல்ல அஞ்சலி. அவன் செத்து போயிட்டான். அதே மாதிரி உன் முன்னாடி நிக்கிறது பழைய அஞ்சலி இல்ல. நீ என்ன போய் சொன்னாலும் நம்புற பழைய அஞ்சலி செத்து போயிட்டா. இனிமேல் ஜென்மத்துக்கும் உன் வார்த்தை நம்பாத புது அஞ்சலி நான். உன் மூஞ்சி பார்க்கவே அருவருப்பா இருக்கு. எங்காவது போய் தொலை வேண்டிதானே. எதுக்கு வந்து ஏன் உயிரை வாங்குற? மனசாட்சி உறுத்துதே. கண்ணு முன்னாவே உன் மூஞ்சிதான் என் முன்னாடி வந்து நிக்குது அஞ்சலி. உன் காதல் எனக்கு இப்ப புரியுது அஞ்சலி. உன்னை என் எதிரியோட தங்கச்சியா பார்த்துட்டு இருந்தேன். இப்பதான் என் எதிரி யாருன்னு எனக்கு தெரியுது. ஒரே ஒரு வார்த்தை மன்னிச்சிட்டேன்னு சொல்ல அஞ்சலி. மன்னிக்கிறதா? உன்னையா? 7 ஜென்மத்துக்கும் நீ என்ன செட்டில வெந்தாலும் உனக்கு மன்னிப்பே கிடையாதுடா. அப்பாவும் பையனுக்கும் பழி வாங்க நான் தான் கிடைச்சனா? இவ்ளோ பைத்தியக்காரியா இருந்திருக்க. ரவி வந்து சொன்னப்ப கூட உன்னதானடா நம்புன. பச்சை துரோகிடா நீ. உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. அப்படிலாம் சொல்லாத அஞ்சலி. உன் மனசுல வெறுப்பை விதைச்சிட்டு என்னால வாழவே முடியாது அஞ்சலி. இந்த உடம்புல இப்போ ஓடுறது நீ கொடுத்த ரத்தம். எனக்குள்ள இருக்கிறது நீ கொடுத்த நல்ல மனசு. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்த பொண்ணுக்கு நான் கெடுதல் நினைக்க மாட்டேன். தயவு செஞ்சு மன்னிச்சிரு அஞ்சலி. மன்னிச்சிரு அஞ்சலி ப்ளீஸ். உன்னை போய் தொட்டம் பாத்தியா? என் கைய ஆசிட் ஊத்தி தான் கழுவணும். இங்க பாரு, உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நீ எவ்வளவு அசிங்கமானவன் கேவலமானவன் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலேயே உன் வார்த்தையை நான் நம்புனா என்னை விட முட்டாள் இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல. என் கண்ணுல படாத, போயிடு. மன்னிக்க மாட்டியா அஞ்சலி? சாபம் தாண்டா விடுவேன். என் சாபம் உன்னையும் அப்பனையும் சும்மாவே விடாது. இதுக்கு மேல உனக்கும் எனக்கும் ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. இனிமே என் அக்காக்கு நல்ல தங்கச்சி, எங்க அம்மாக்கு நல்ல பொண்ணு, அவ்வளவுதான். என் கண்ணு முன்னாடி நிக்காத, போயிடு. அஞ்சலி 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 நிஜமாவே நான் செத்துருவேன் அஞ்சலி. அஞ்சலி நீ என்ன மன்னிக்காம போயிட்டு நான் செத்துருவேன் அஞ்சலி. சாவுடா, செத்து தொலை.
நீ செத்துட்டான்னு கேள்விப்பட்டா இன்னும் நிம்மதியா இருப்ப. உன்னை எவ்வளவு உண்மையா காதலிச்ச. நெருப்பால நெஞ்சு முழுக்க சுட்டு பொசுக்கிட்டியடா. செத்து போன மாதம் நடமாடிட்டு இருக்க. என்ன கொண்டுட்டு நீ மட்டும் உயிரோட இருக்கணுமா? செத்து தொலை போ. அஞ்சலி 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 போய் தொலை மாட்டியா நீ? நான் போய் தொலைறேன். போய் தொலை. நீங்க எல்லாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நம்ம அப்லோட் செய்யலாம் நீங்க ஃபர்ஸ்டா பார்க்கணும்னா நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலை மறக்காம பிரஸ் பண்ணுங்க.